கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் அவரை ஸ்தோத்திரிக்காமல் இருக்க முடியாது. அவருக்கு தருணத்திலே கோடான கோடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறேன். உலக மக்கள் ஆசீர்வாதத்தை சொல்லும்போது 1000-10000 உன்னை ஆசீர்விக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் வேதாகமம் ஒன்றை மாத்திரம் கோடா கொடியாய் ஆசீர்விக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். ஆக வேதத்தினுடைய ஆசீர்வாதம் ஒரு தனிப்பட்டது, ஒரு விசேஷமானது. கோடி என்ற நிலையில் உலகப்புறமான கோடிக்கணக்கான பணத்தை கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு அநேகர் பெற்றுக்கொள்ளாவிட்டாலும் ஆசீர்வாதத்தை கர்த்தாவே நாங்கள் அதிகமாய் பெற்றுக்கொள்ள நீர் கொடுக்கிற கிருபைக்காய் மை சோதரிக்கிறோம் ஆண்டவா. நன்றியோடு மை சோதரிக்கிறோம். இந்த ஒரு சில மணித்துளிகள் தான், ஏறக்குறைய 20 நிமிடங்கள் ஒரு சில காரியத்தை உங்கள் முன்வைக்க விரும்புகிறேன். எல்லாம் உங்களுக்கு தெரிந்தது தான். கேட்பவர்கள் பார்ப்பவர்கள் முற்றிலும் பரிச்சயமானது, அதிகமாய் கேட்டு பழக்கமானது. இருந்தாலும் அதை நான் புதிய வடிவு கொடுத்து அதை உங்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமேன். அதாவது இந்த சின்ன ஒரு ப்ரெசன்டேஷன், கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளுதல் அப்படி என்று சொல்லும்போது, அதாவது அற்பமானதிலிருந்து அற்புதம். ஆண்டவர் 3.5 ஆண்டு ஊழியங்களிலே ஒரு சாதாரண ஒரு காரியத்திலிருந்து கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிறார். ஒரு சின்ன காரியம்தான், அதை கொண்டு ஆண்டவர் பெரிய அற்புதங்களை அவர் நிறைவேற்றிருக்கிறார். எடுத்துக்காட்டாக ஒரு தாவீதினுடைய கூழாங்கல் தான். அந்த சின்ன கூழாங்கல் ஒரு பெரிய வெற்றியை அது கொடுத்தது. சின்ன பையன், அவருக்கு 16 வயது என்று சொல்லுகிறார்கள். தாவீது கோலியாத்தை வீழ்த்தும்போது அவருக்கு 16 வயது என்று சொல்லுகிறார்கள். அதை கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை. கோலியாத் எங்கே, தாவீது எங்கே? இருந்தாலும் ஆண்டவருடைய நாமத்திலே, தேவனுடைய நாமத்திலே நான் வருகிறேன் என்று சொல்லுகிறார். அது வேற தலைப்பு. இருந்தாலும் இதற்கு நான் பயன்படுத்திக் கொள்ளுகிறேன். எப்படி என்றால், அவன் படைத்தது பெரிய யுத்த தளவாடங்கள் இல்லை, அவர் போர் வீரனும் இல்லை, அவர் ஆடு மேய்க்கிறவர், அவ்வளவுதான். ஆனால் அந்த ஆடு மேய்க்கிறவரை கொண்டு எந்த விதமான யுத்தத்தில் பழக்கம் இல்லாமல் அவர் பயன்படுத்தின யுத்த கருவி ஒரு சின்ன கூழாங்கல் தான். 5 கூழாங்கலை எடுத்து கொண்டு போகிறார். அது நமக்கு தெரிந்த காரியம். இருந்தாலும் ஆண்டவர் அந்த கோலியாத்தை வீழ்த்துவதற்கு தாவீதை பயன்படுத்துகிறார். அதில் அந்த யுத்தத்திற்கு அவன் பயன்படுத்தியது, அவனுடைய வெற்றிக்கு பயன்படுத்தியது ஒரு சின்ன கூழாங்கல் தான். அதன் மூலம் ஒரு பெரிய பெலிஸ்தியர் மடங்கடிக்கிறதுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு பெரிய வெற்றியும் கொடுக்கிறார். அதுபோல தான் ஒவ்வொரு காரியத்தையும் கொள்ளும்போது அற்பமான ஒரு சின்ன காரியம்தான். செங்கடல் பிளக்கிறது, 2ஆக பிளக்கிறது. அது எத்தனையோ மைல் நீளம், அந்த குறுக்களவு உடையது. ஆக அதை கடந்து செல்கிறார்கள் இஸ்ரேல் மக்கள். அப்போது ஆண்டவர் மோசேக்கு கட்டளை கொடுக்கிறார். மோசே, உன்னுடைய கையில் என்ன இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்பொழுது கோல் என்று சொல்லுகிறார். அந்த கோலை நீட்டு அப்படின்னு சொல்லுகிறார். அப்போது அந்த மோசே கோலை நீட்டி என்ன சொல்லுகிறார்? எனக்கு ரொம்ப ஆச்சரியமான அந்த வார்த்தை, அந்த கடலை பிளந்து விடு என்று சொல்லுகிறார். பிளப்பதற்கு என்ன, தண்ணீரை எப்படி பிளக்க முடியும்? ஆனால் வார்த்தை எப்படி தான் போடப்பட்டிருக்கிறது, நீ இந்த கோலை நீட்டி தண்ணீரை கடல் பிளந்து விடு அப்படின்னு சொல்லுகிறார்.
கர்த்தர் நாமம் மையப்படுவதாக. கர்த்தரால் எல்லாம் கூடும். ஆமென். கர்த்தரால் ஆகாது ஒன்று இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை காப்பதற்கு கர்த்தர் எப்படியும் செயல்படுவார், எதையும் பயன்படுத்துவார். அற்பமாய் தோன்றுகின்ற காரியம் அது ஒரு பெரிய வெற்றிக்கு காரணமாக அமையும். ஆமென். அதே போல் ராகாப் என்ற வேசி, அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். அவளுடைய குடும்பம் காக்கப்படுகிறது. எல்லாரும் மடிகிறார்கள். அந்த பட்டணத்துக்குள்ளாக இருந்தவர்கள் எத்தனை ஆயிரம் மக்கள், சிறியவர்களும் பெரியவர்களும், ஆடு மாடுகள், இன்னும் மற்ற எத்தனையோ எல்லா காரியங்களையும் ஆண்டவர் சுட்டெரித்து போடுகிறார். ஆனால் அந்த ராகாப் தேவ மனிதர்களை காப்பதன் மூலம் அந்த ஜன்னலில் ஒரு சிவப்பு ஒரு கயிறை, ஒரு நூலை கட்டிவிடு என்று சொல்லுகிறார்கள். அதற்கு முன்பாக வேவு பார்த்தவர்கள் அதை போன்று செயல்படுகிறாள். அதற்கு ஏற்றாற் போல அந்த சிகப்பு அந்த நூல் அவ்வளவுதான். அதை பார்த்த உடனே அவளுடைய குடும்பம், அதுக்கு உண்டான எல்லாம் பாதுகாக்கப்படுகிறது. முதல்ல அவர்கள் தோல்வி அடைவதற்கு முன்பாக அந்த மதில், பிரம்மாண்டமான மதில் இடிந்து விழுவதற்கு முன்பாக யுத்த வீரர்கள் அந்த ராகாபையும் அவளுடைய குடும்பத்தாரையும் வெளியே கொண்டு விட்டுகிறார்கள். சொல்லுகின்ற நோக்கம், அந்த குடும்பம் காக்கப்படுவதற்கு உதவியாக இருந்தது ஒரு சாதாரண ஒரு சிகப்பு நூல், அவ்வளவுதான். அது இந்த குடும்பத்தை ரட்சித்தது. ஆமென். கர்த்தர் நாமம் மையப்படுவதாக. அதுபோல தான் ஆண்டவர் பயன்படுத்துவதெல்லாம் எப்பத்தா தலித்தா குமி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். சிறுவண்ணே எழுந்திரு என்பது சொல்வதற்கு பதிலாக தலித்தா குமி அப்படின்னு சொல்லுகிறார். அதே போல லாசரை எழுப்பும் போதும் அப்படித்தான். ஆக ஆண்டவருடைய சிறிய சொல் வல்லமை உள்ளது. அல்லேலூயா. சாதாரண வல்லமை இல்லை, உயிர்ப்பிக்கும் வல்லமை, அற்புதங்களை பிறப்பிக்கும் வல்லமை. என்றால் அவருடைய வார்த்தையிலே ஜீவன் உண்டு, அவருடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு, அவருடைய வார்த்தையிலே அதிகாரம் உண்டு. ஆமென். சொல்லிக்கொண்டே போகலாம். என்றால் அவர்தான் பரம மன்னா. நானே வழியும் சத்தியும் ஜீவனுமாய் இருக்கேன் என்று சொன்னவர் நான் என் ஜீவ அப்பம் என்று சொன்னுகிறார். ஆமென். அந்த பரலோகத்திலிருந்து வந்த அந்த அப்பம் ஜீவ அப்பம். அந்த ஜீவ அப்பம்தான் அவர் உலகத்தில் 3.5 ஆண்டு ஊழியங்களிலே இந்த 5 அப்பத்தை கொண்டு 5000 பேரை போஷிக்கிறார். அந்த 5 அப்பம் எங்கேருந்து வந்தது? ஆச்சரியமாக இருக்கிறது. அவர் கூட்டம் நடத்துகிறார். அப்படி கூட்டம் நடத்தும்போது அதுக்கு அந்த நாட்களிலே சில இடங்களிலே சில மைதானங்கள் இருக்கும், புல் நிறைந்ததாக கூட இருக்கு என்று சொல்லுகிறார்கள். அதில் தான் அவளை உட்கார வைத்து ஆண்டவர் போதிக்கிறார். அந்த ஜனங்கள் ஆண்டவரை பின்பற்றுவதற்கு, ஆண்டவரை தேடி வருவதற்கு மிக 3 முக்கியமான காரியங்கள் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக அவருடைய வியாதி நீங்குவதற்காக வருவார்கள். அநேக ஆயிரக்கணக்கான மக்கள், 1-2 அநேக வியாதிகள், அந்த வியாதிகள் நீங்குவதற்காக ஆண்டவரை தேடி வருவார்கள். இன்றைக்கும் அப்படித்தான். கூட்டங்கள் நடக்கும்போது சத்தத்தை கேட்பதற்காக அல்ல, ஆண்டவரை அறிந்து கொள்வதற்காக அல்ல, வேதத்தினுடைய பயங்கரமான சம்பவங்கள் அல்லது அற்புதங்கள் இவற்றெல்லாம் கேட்டு தேவனை மகிழ்வுறுத்துவதில்ல. ஒரே நோக்கம், அவர்கள் வியாதி சுகமடையணும். ஆனால் சரீர வியாதிக்காகத்தான் வந்தார்கள் ஒழிய அவருடைய ஆத்தும வியாதி நீங்க வேண்டும் என்ற ஒரு எந்த எண்ணமே இல்லை. என்றால் ஆத்தும வியாதியை குறித்து அவர்களுக்கு, ஆத்தும வியாதி என்பது பாவம், பாவத்தை குறித்து விளக்கமே இல்லை, ஒரு தெளிவான கருத்தும் இல்லை. இன்றைக்கும் அப்படிதான். இன்றைக்கு இருக்கின்ற நம்முடைய இந்திய நாட்டில்
எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, பாவம் என்றால் என்னென்னு தெரியாது. இது ஒரு பாவமா அப்படின்னு தான் சொல்வார்கள். எதை சொன்னாலும் பொய் அப்படின்னு சொல்லி ஒரு பாவம் என்று சொன்னால், எவன் பொய் சொல்லாமல் இருக்கிறான்? எல்லாம் தான் பொய் சொல்கிறான். அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், அல்லது மற்ற துறையை சார்ந்த அரசாங்க துறையில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் அவர்கள் வாயை திறந்தால் பொய் தான். ஆமாம், இதில் பல விதமான பொய்கள், விளையாட்டு பொய்களோடு உண்டு. ஆனால் ஆனால் பாவம் என்று அவர்களுக்கு எது என்று தெரியாது. அதே போல் திருட்டுத்தனமாக இருக்கலாம், பொய்யாக இருக்கலாம், வேசித்தனமாக இருக்கலாம், குடியாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அவர்களை பாவம் என்றே கருதுவது கிடையாது. அதனால் அவர்கள் மக்கள் இயேசு அறியாதவர்கள், பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாக அவர்கள் இல்லை. பாவத்தை தண்ணீரை போல குடிக்கிறவர்களாக இன்றைக்கும் ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில், ஏன் கோடிக்கணக்கில் என்று சொல்லலாம், இன்றைக்கும் உலகத்தின் பல நாடுகளில் இன்றைக்கும் மக்கள் இருக்கிறார்கள். பாவத்திற்கு அடிமையாகத்தான் இருக்கிறார்கள். பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாக, பாவத்திலிருந்து ஜெயம் பெற்றவர்களாக, பாவத்திலிருந்து அதை மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணமே இல்லை. அப்படி தான் இருக்கிறார்கள். ஆனால் அதே சமயத்தில் அவர்களுக்கு சுகம் கிடைக்கணும், ஆண்டவர் சுகம் கொடுக்கணும். அதுதான் அவர்களுக்கு முக்கியமான காரியம். ஆக அந்த நாட்களிலே ஆண்டவரை ஆயிரக்கணக்கான மக்கள் நெருங்கி வந்தார்கள் என்றால், தேடி வந்தார்கள் என்றால், உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை கேட்கிறார்கள் என்றால், அது ஒரு சிலர் தான். அநேகர் வியாதிக்காக எப்படியும் ஆண்டவர் வந்து சுகம் கொடுப்பார் என்றால், ஆண்டவரிடத்தில் வந்த ஒருவரும் வியாதியிலிருந்து விடுதலை பெறாமல் போனதே கிடையாது. ஆண்டவரிடத்தில் வந்தவர்கள், நான் முதலாவது சொன்னேன், வியாதி சுகமாவதற்காக வந்தார்கள் என்று சொன்னேன். பாவத்திலிருந்து விடுதலை என்று யாருமே கிடையாது. அதுபோல் அடுத்ததாக இன்னொரு கூட்டம் ஆண்டவரை தேடி வந்தது. அவர்கள் என்ன அப்படி என்று சொன்னால், ஆண்டவரிடத்தில் ஏதாவது நன்மை கிடைக்கும், உணவு கிடைக்கும், அப்பம் கிடைக்கும், அப்படி என்ற ஒரு எண்ணத்தோடு மக்கள் வந்தார்கள். ஆயிரக்கணக்கில் மக்கள் போனாக்க எப்படி ஆண்டவர் பெருமையாக அனுப்ப மாட்டார், சாப்பாடு கொடுத்து தான் அனுப்புவார், திருப்தியாக கொடுப்பார். அது விசேஷமாக இருக்கும். ஆண்டவர் கொடுக்கின்ற உணவு ஆசீர்வாதமானது, ஆண்டவர் கொடுக்கின்ற உணவு சுவையானது. அது என்ன சுவை என்றால், நாக்கில் வாயில் ஏற்படுகின்ற சுவை அல்ல, ஆத்துமாவிலே ஒரு சுவை. மனுஷனுடைய வாழ்க்கையே அவன் கசப்பு நிறைந்த வாழ்க்கையிலே இருக்கிறவனை ஆண்டவர் சுவையை உள்ளவதாக மாற்றுகிறார். அதனால்தான் ஆண்டவர் யோவான் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருடைய 3.5 ஆண்டு ஊழியங்களில் ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான அற்புதங்களை செய்தவர். முதலாவது அற்புதம், தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுகிறார். தண்ணீருக்கு சுவை கிடையாது, நிறம் கிடையாது, மனம் கிடையாது. டேஸ்ட்லெஸ், ஓடர்லெஸ், கலர்லெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் ஆசீர்வதித்த உடனே அது 3 வந்தது. அதுக்கு நிறம் வந்து விடுது, அதுக்கு மனம் வந்து விடுது, சுவையும் வந்து விடுகிறது. ஆமென். அதே போல தான் ஒரு பாவி மறந்துடும்போது, ஆக அவன் அதற்கு முன்பாக இருக்கும்போது எதற்கும் பிரயோஜனமில்லாதான் இருப்பான். எல்லாம் கசப்பாக தான் இருக்கும். அவனுடைய குடும்பத்திற்கு பெற்றோராக இருக்கலாம், அல்லது குடும்பத்தில் கணவன் மனைவியாக இருக்கும்போது மனைவி பிள்ளைகளாக கூட இருக்கலாம், அல்லது அலுவலகத்தில் இருக்கும்போது அலுவலகத்துக்கு இது போன்ற கசப்பு நிறைந்த சம்பவங்கள், அவனுடைய சுபாவங்கள், அவனுடைய பேச்சு, அவனுடைய நடத்தை எல்லாமே முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கும். ஆனால் எப்படி தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி நிறமில்லாததுக்கு நிறம், மனம் இல்லாததுக்கு மனம், சுவை இல்லாததுக்கு சுவை அப்படி என்று அளிக்கிறாரோ, அதே போல் ஒரு கர்த்தருடைய பிள்ளை இன்றைக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக இருக்கிறார் என்றால், அதற்கு முன்பாக
கிறிஸ்துவுக்கு முன்னான ஜீவியம், கிறிஸ்துவுக்கு பின்னான ஜீவியம், கிமு கிபி அப்படின்னு சொல்வார்கள். ஆக இந்த கிமு கிபி வரலாற்றில் வேறு விதமாக சொல்லப்படுகிறது. ஆனால் கிறிஸ்துவுக்கு முன்னான ஒரு ஜீவன் கிமு. இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு அது கிபி, கிறிஸ்துவுக்கு பின்னான ஜீவியம் அப்படின்னு சொல்வது உண்டு. கர்த்தர் நாமம் மையப்படுவதாக. ஆக ஒருவனுடைய வாழ்க்கையை பற்றி அவர்கள் கலவைந்தாலும் அவர்கள் ஆண்டவரை தேடி வந்தவர்கள் அந்த அடிப்படையில் தான். ஆக சுகம் பெற்றுவதற்காக வந்தார்கள். அது மாத்திரமல்ல, ஆண்டவரிடத்தில் உணவு எப்படியாவது கிடைக்கும் அப்படி என்ற நிலையில் அவர்கள் வந்தார்கள். ஒரு சிலர் ஆண்டவரிடத்தில் குற்றம் காண்பதற்காகவே வந்தார்கள். அது பரிதாபத்துக்குரியது. குற்றம் காண்பதற்காக. இந்த 4வது கூட்டம் இருக்குது பாருங்கள், அதுதான் விசேஷமான ஒரு கூட்டம். ஆண்டவரிடத்தில் பரலோகத்துக்குரிய ரகசியங்கள், பரலோகத்துக்குரிய சத்தியங்கள், ஆத்மாவிலே விடுதலை பெறுவதற்குரிய அநேக நன்மையான ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களும் வார்த்தைகளும் வசனங்களும் ஜீவ வசனங்களும் ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருந்தார். கர்த்தர் நாமம் மையப்படுவதாக. ஆக இந்த 4வது அப்படின்னு சொன்னது போல இந்த ஜீவ வார்த்தையை கேட்பதற்கு வந்தவர்கள் ஒரு சிலர் தான். கர்த்தர் நாமம் அதன் மூலம் அவர்கள் அநேகமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். கர்த்தர் ஆனால் ஆண்டவர் எந்தமான வேறுபாடின்றி அவர்கள் ஆத்தும ஆகாரத்தைக்கு விரும்பி வராவிட்டாலும் ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். ஆண்டவரிடத்தில் யார் வருகிறானோ அவனை குறித்து நன்றாக தெரியும். அதே போல் நாமும் இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் வருகிறோம் என்றால் நம்முடைய தேவை என்ன என்று அவருக்கு நன்றாக தெரியும். ஜெபிக்க ஆரம்பத்திற்கு முன்பாகவே எதற்கு நாம் ஜெபிக்க போகிறோம், நம்முடைய தேவை என்ன, நம்முடைய பாரங்கள் என்ன, நம்முடைய பிரச்சனைகள் என்ற நம்முடைய மற்ற காரியங்கள் எல்லாம் அவர்களுக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். ஆக இந்த அடிப்படையில் பார்க்கும்போது இப்பொழுது தான் நான் இந்த செய்தியை இதற்கு முன்பாக ஒரு துவக்க இன்ட்ரோடக்ஷன் என்று சொல்கிறோமே, முகவுரையாக ஒரு சில கருத்துக்களை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்பினேன். அதை தான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் நான் இப்பொழுது உங்களோடு ஆவிக்குரிய நிலையில் சில கருத்துக்களை நான் இதில் வேதாமத்திலிருந்து தான், என்னுடைய தனிப்பட்ட கருத்து அல்ல, ஆவிக்குரிய சத்தியங்கள், ஆண்டவர் செய்த அற்புதங்கள் தான். ஆயிரக்கணக்கான அற்புதங்கள், அதில் ஒரு சில அற்புதங்கள் தான் வேதாமத்தில் இடம்பெற்றிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. கர்த்தர் கொடுத்த இந்த சிலாக்கியத்திற்காக கர்த்தரை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த கொஞ்ச நேரத்தை கர்த்தருக்காக செலவழிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு சிலருக்காவது இது பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாஞ்சை, விருப்பம், என்னுடைய ஜெபமும் கூட. இந்த நிகழ்வில் நமக்கு எல்லாம் கேட்டு அடிக்கடி பரிச்சயமானது, 5 அப்பத்தை கொண்டு ஆண்டவர் 5000 பேரை போஷித்தார் என்பதை நாம் வேதாகமத்திலே 4 எழுத்தாளர்கள் சுவிசேஷங்களில் நாம் பார்க்கலாம். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. அதில் இதில் 2-3 இடங்களில் நாம் இந்த எண்ணிக்கையில் வித்தியாசப்படும். இருந்தாலும் இந்த நிகழ்வு ஒன்று தான். ஆண்டவர் எங்கெல்லாம் செல்கிறாரோ எங்கெல்லாம் அவரை தேடி அநேக மக்கள் ஓடி வருவார்கள். அவருக்கு தெரியாமலேயே வேறு வழியும் அதற்கு அவர் வந்து சேருவதற்கு முன்பாகவே அதை தெரிந்து கொண்டு அவர் முன்கூட்டியே அவர் வருவதற்கு முன்பாக இங்கே நிற்பாங்க. அது அவருக்கே ஆச்சரியமாக இருக்கும். பார்க்கும்போது இவ்வளவு திரள் கூட்டமாக இருக்கிறார்களே, வசனத்தை கேட்பதற்காக இருக்கிறார்களே, சத்தியத்தை கேட்க ஆவல் உள்ளவர்கள் இருக்கிறார்களே என்று ஆண்டவர் நினைப்பது உண்டு. ஆனால் ஆண்டவர் அவருடைய ஊழிய நாட்களிலே 4 கூட்டத்தார் அவரை பின்பற்றினார்கள். முதலாவது கூட்டம் ஆண்டவருடைய செய்திக்காக இல்லை, உணவுக்காக. அந்த உணவுக்காக வந்த கூட்டம்தான் அதிகம்.
இன்றைக்கும் அதுதான் பார்க்குறோம். எங்கெங்கே கூட்டங்கள் நடக்கிறதோ, எங்கெல்லாம் உணவு அளிக்கப்படுகிறதோ, அங்கே ஊழியக்காரர்கள் கூட அது விதிவிலக்கு என்று சொல்லலாம், அங்கே வந்து கூடுவது உண்டு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆக ஆவிக்குரிய ஆகாரத்தை விட சரீரத்துக்குரிய ஆகாரத்திற்காக ஆண்டவரை தேடி வந்தவர்கள் ஏராளம். அது மாத்திரமல்ல, ரெண்டாவதாக வியாதி குணமாகணும். வியாதியஸ்தர்கள், பலவிதமான கொடுமையான வியாதியஸ்தர்கள், இன்னும் புலக்குறைபாடு உடையவர்கள், இவர்களெல்லாம் அங்கு வந்து சுகம் பெற்று செல்வது உண்டு. அதை கேள்விப்பட்டு மற்றவர்களிடம் வந்து சேர்வது உண்டு. ஆக இது ரெண்டாவது கூட்டம், சுகத்தை பெற்றுக்கொள்வதற்காக. மூன்றாவது தரப்பினர் யார் என்றால், அவரிடத்தில் குற்றம் கண்டுபிடிப்பதற்காகவே வந்தார்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. என்னென்ன குற்றம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில கூட்டத்தார் வருவதுண்டு. ஆக ஆண்டவர் பேச்சில் கண்டுபிடிக்கலாம், அவர் நியாயப்பிரமாணத்திற்கு மீறும்போது அதிலே கண்டுபிடித்து அவரை மடக்கலாம் அப்படின்றெல்லாம். ஆக இதுபோன்று பல தரப்பினர் இயேசு வாழ்ந்த நாட்களிலே அவர் ஊழியம் செய்யும்போது அவர்கள் திரளாய் வந்து கூடினது உண்டு. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே நாம் பார்க்கிறோம், நமக்கு தெரிந்த ஒரு நிகழ்வு. கூட்டம் திரளாக வருகிறது. அதை பார்க்கும்போது ஆண்டவர் ரொம்ப ஆச்சரியப்படுகிறார். ஆக அவர்களுக்கு போதகம் பண்ணுகிறார், சுகமளிக்கிறார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆக அங்கே சாயங்காலம் ஆகிவிடுகிறது. அப்பொழுது சீடர்கள் ஆண்டவரை துரிதப்படுத்துகிறார்கள். அவர்கள் சொல்கிறாங்க, ஆண்டவருக்கு தெரியாது போல, ஆண்டவர் முக்காலத்தையும் உணர்ந்தவர். நமக்கு 2 காலம்தான் தெரியும், கடந்த காலம் தெரியும், நிகழ்காலம் தெரியும். எதிர்காலத்தை குறித்து ஒன்றும் ஒரு சின்ன காரியம் கூட நமக்கு தெரியாது எதிர்காலத்தை குறித்து. ஆனால் ஆண்டவர் படைத்த நம்ம தேவன், அவருடைய நம்முடைய பழைய காலமும் தெரியும், நிகழ்காலமும் தெரியும். எதிர்காலத்தில் நம்மை ஆண்டவர் இப்படி பயன்படுத்துவார், நிகழ்காலத்தில் நம்முடைய ஜீவிதத்தில் என்ன நடக்கும், நம்முடைய எப்படி முடிவு இருக்கும், ஒரு மனிதனுடைய முடிவு எல்லாம் அவர் நன்கு அவர் தெரிந்து வைத்திருப்பவர் தான் நம்முடைய தேவன். ஆக இங்கே பார்க்கிறோம், திரளான கூட்டங்கள் காலையிலிருந்து அவர்கள் மாலை வரைய சோர்ந்து போகாமல். அதில் என்ன விசேஷம் என்றால், இருக்கை வசதி கிடையாது. ஆண்டவருடைய கூட்டங்களில் திரளாய் கூடுவாங்க. புல் தரையில் அவர்கள் அமர்வது உண்டு. கடற்கரை பகுதியிலே அதுபோன்று அமர்ந்து ஆண்டவருடைய நற்செய்தியை கேட்பது உண்டு. இது போன்ற மலைப்பகுதியான பகுதிகள், இது போன்ற நிலைகள் தான். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆக இங்கே பார்க்கிறோம், ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கூடி ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு நேரம் ஆகிவிடுகிறது. அப்பொழுது சீடர்களுக்கு வயிற்று பசி, ஆத்தும பசி என்று சொல்ல முடியாது, அவளுக்கு வயிற்று பசி தான். ஆண்டவர் காலையிலிருந்து மாலை வர தொடர்ந்து ஆண்டவருக்கு எப்பொழுதும் உபவாசம்தான். உபவாசத்துக்கு அவருக்கு நேரம் என்பது கிடையாது, நாள் என்பது கிடையாது. தொடர்ந்து உபவாசந்து கொண்டே இருப்பார். என்றால் அவருடைய ஊழியத்தில் பார்க்கும்போது இரவு முழுதும் ஜெபம், பகல் முழுதும் ஊழியம். இது எப்படி சாத்தியமாகும்? ஆண்டவரால் மாத்திரம் சாத்தியமாகும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆக இங்கே பார்க்கிறோம், ஜனங்கள் சோர்ந்து போய்விட்டாங்க. என்றால் தொடர்ந்து அங்கே வசதி கிடையாது, குடிநீர் வசதி கிடையாது, தங்கும் இடமும் கிடையாது. என்றால் இட்ஸ் ஓப்பன் பிளேஸ்,
திறந்த வழி. அதில் எப்படியும் ஆண்டவருடைய வசனத்தை கேட்கும் என்ற ஆர்வத்தில் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு அவர்கள் வீடு திரும்பி செல்வது உண்டு. அந்த ஒரு நிகழ்வில் தான் நாம் ஒரு ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். ஆண்டவர் எப்படியும் அற்புதம் செய்யும் போது அவருக்கு தெரியும். நான் முன்பு சொன்னது போல முற்காலத்தையும் அறிந்த தேவன். அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், சீடர்கள் ஆண்டவருக்கு ஒன்றுமே தெரியுது போல 3 காரியங்களை சொல்கிறாங்க. ஆண்டவரே, நேரம் ஆயிடுச்சு, பொழுது போயிடுச்சு. ஆண்டவருக்கு தான் நன்றாக தெரியுமே. பொழுது போன பிறகு இக்கட்டான நிலையில், நிர்பந்தமான நிலையில் ஆண்டவர் சமயத்தில் அற்புதம் செய்து நம்முடைய தேவைகளை சந்திப்பார். இதுதான் சத்தியம், இதுதான் வேதம் கூறுவது. ஆக நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் அப்படி என்று ஆண்டவர் சொன்னவர் எப்படியும் நம்மை வெறுமையாக அனுப்பவே மாட்டார். ஆண்டவரிடத்தில் வந்து வசனத்தை கேட்டவர்கள், ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டவர்கள், ஆண்டவரிடத்திலே அதிகமாய் கெஞ்சி கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்கள், விடுதலை பெற்றுக்கொண்டவர்கள் தான். இங்கேயும் பார்க்கிறோம் ஆயிரக்கணக்கான மக்கள். அப்பொழுது சீஷர்கள் சொல்லுவது 3 காரியங்கள். ஒன்று, பொழுது போயிட்டு சாயங்காலம் ஆயிட்டு. 2வது, இத்தனை மக்கள் கிராமத்துக்கு போனாலும் அவர்களுக்கு உணவு கிடைக்காது, அது எப்படி அவர்களுக்கு முடியும் அப்படி. ஆக இன்னொரு கணக்கு பாட்டு சொல்லுகிறார். இன்னொரு சீடர், அவருடைய அப்போஸ்தலர் 12 அப்போஸ்தலர் ஒருவர் 200 பணத்திற்கு அப்பங்கள் வாங்கினாலும் போதா என்று அவருடைய பிரமாதமான கணக்கு அப்படி என்று அவர் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு உள்ளுக்குள்ளே நகைப்பாக இருக்கும், இதெல்லாம் கணக்கு போட்டு சொல்கிறாரே அப்படி என்று சொல்லி கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. ஆக ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அந்த சமயத்தில் நீங்களே போஷியுங்கள். அது ரொம்ப ஆச்சரியமான ஒன்று. நீங்களே போஷியுங்கள் அப்படின்னுகிறார். அதில் 2 முக்கியமான காரியம் அடங்கியிருக்கிறது. நீங்களே போஷியுங்கள் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் இப்பொழுது மாத்திரமல்ல, ஆண்டவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோழுது பரலோகத்தை சென்ற பிறகு அவர்கள்தான் ஆவிக்குரிய ஆகாரத்தை கொடுக்க கடைப்பட்டவர்கள். அந்த ஆவிக்குரிய நல்ல தீர்க்கதரிசன வசனமாக நீங்களே போஷியுங்கள் அப்படி என்று சொல்லுகிறார். நான் இருக்கின்ற வரையில் ஆவிக்குரிய ஆகாரத்தை வசனத்தை நான் பேசுவேன். ஆனால் நான் போகிற பிறகு நீங்கள் தான் இந்த ஆவிக்குரிய ஆகாரத்தை, நீங்கள் அவர்களுக்கு தாகம் உள்ளவர்களுக்கு தண்ணீர், அதே போல் பசி உள்ளவர்களுக்கு ஆகாரம், இதெல்லாம் நீங்கள் தான் கொடுக்க வேண்டும் என்ற அந்த உன்னத நோக்கத்தோடு அவர் சொல்வதை நாம் பார்க்கலாம். ஆனால் அதில் ஒரு முக்கியமான 2-3 காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். அத்தனை 1000 மக்களுக்கு ஒலிபெருக்கி வசதியே கிடையாது, லோ லவுட் ஸ்பீக்கர். அப்போது கரண்ட்லாம் என்பது தான் என்னன்னு கேட்பாங்க. மின்சார வசதி கிடையாது, இருக்கை வசதி கிடையாது, குடிநீர் வசதி கிடையாது, கழிப்பிடம் கிடையாது, ஓய்விடம் கிடையாது. ஆண்டவரும் ஒரு நாற்காலியோ மேசையோ இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சூரட்டிலெல்லாம் விளம்பரம் ஒன்றும் கிடையாது. ஆக ஒளி இது போன்ற வசதிகள் அப்படியும் அதுவும் இல்லை. இந்த நிலை தான் ஆண்டவருடைய ஊழியங்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இது போன்ற நிர்பந்தமான நிலையில் தான் நடக்கிறது. கர்த்தர் நாமம் மையப்படுவதாக. அப்பொழுது அவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், வரிசையாக உட்கார வைங்க அப்படின்னு சொல்லுகிறார். உங்களிடத்தில் என்ன இருக்குன்னு கேட்கிறார் ஆண்டவர். அப்போது எங்களிடத்தில் ஒரு பையன் வைத்திருக்கிறான், 5 அப்பமும் 2 மீன் துண்டும் தான் அப்படின்னு சொல்லுகிறார்கள். அதை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுகிறார். ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஆனால் அந்த பையனை பாராட்டாமல் இருக்க முடியாது. பரலோகத்தில் போனால் அந்த பையன் நிச்சயமாக இருப்பான். அவனை பார்த்து, எப்பா நீ இந்த சின்ன வயதில் 5 அப்போ அவங்க வீட்டில் கொண்டு வந்தது நீ சாப்பிடாம அதை அப்படியே வைத்திருந்து
ஆவிக்குரிய ஆகாரத்தின் மேலே அதிகமாக விருப்பமாக அந்த ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வருஷத்தின் மேலும் நீ பிரியவதனால இதை பற்றி கவலைப்படலை, அப்படியே சாப்பிடாமல் வைத்திருப்பது வியப்புக்குரியது. கர்த்தர் நாமம் மையப்படுவதாக. ஆக அதை கொண்டு வாருங்க அப்படின்னு சொல்லி அதை ஆசீர்வதித்து அநேகருக்கு கொடுக்குறார். எல்லாரும் திருப்தியாக. ஆக இதில் என்ன சத்தியம் என்று சொன்னால், அந்த பையன் எப்படி அவன் சாப்பிடாமல் இருந்தான் என்பது பல காரியங்கள் இருக்கிறது. அதில் அடுத்தது ஆண்டவருடைய விசுவாசத்தை பற்றி பேசும்போது அதை பற்றி கேட்டு, ஆக ஆவிக்குரிய ஆகாரம் தான் முக்கியம், அழிந்து போகிற இந்த சரீர போகாமல் ஆகாரம் முக்கியமில்லை அப்படின்னு சொல்லி அது மேலே ஒரு வெறுப்பு ஏற்பட்டதோ தெரியல. இருந்தாலும் ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்று அற்புதத்தை தான் அவர்கள் பாதுகாத்து, ஆக அதை தன்னையே மறந்து சாப்பாட்டை கொண்டு வந்த உணவையும் மறந்து அவன் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறான். அப்பொழுது சீடர்கள் கொண்டு வந்து அதை ஆசீர்வித்து அவர்களுக்கு ஆண்டவர் அத்தனை ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அவர் போஷிப்பது நமக்கு நன்றாக தெரியும். இதில் ஆவிக்குரிய சத்தியத்தை சொல்லி நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். என்னென்னா, அவன் கொடுத்தது 5 அப்பமும் 2 மீனும். 5 அப்பம் என்பது நம்முடைய 5 அவயங்களுள்ள சரீரத்தில் 5 அவயங்கள், அதுக்கு நிழட்டமாக அந்த 5 அப்பம். 2 மீன் என்பது ஆவி ஆத்துமா. ஆக நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆவி ஆத்துமா சரீரம் மூன்றையும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் போது அதை கொண்டு கர்த்தர் நம்மை கொண்டு ஆண்டவர் அநேக மக்களுக்கு ஆசீர்வாதம் வைப்பார். ஆக நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். ஆக நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு முன்பாக நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதுதான். கர்த்தர் நாம் மையப்படுவதாக. ஆக இந்த நிகழ்வு நமக்கு தெரிந்ததாக இருந்தாலும் நம்மிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை கொடுக்கும்போது கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறார். இருக்கிறது பயனுள்ளதாக இருக்கிறது. ஆக இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ளுகின்ற சத்தியம் என்ன என்றால், நம்மிடத்தில் இருக்கின்ற நம்முடைய கொஞ்ச நேரத்தை, நம்முடைய கொஞ்ச பணத்தை, நம்முடைய கொஞ்ச தாளந்தை, நமக்கு கொடுத்திருக்கின்ற மற்ற சில காரியங்கள்லாம் இருக்கலாம், அல்லது சேமித்து வைத்திருக்கின்ற ஏதோ பொருளாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம். அதை கர்த்தருக்கென்று கொடுக்கும்போது அதை ஆசீர்வதித்து அநேக ஆயிரம் மக்களுக்கு அதை பிரயோஜனமாக்கி தருவார் என்பதுதான் மறுக்க முடியாத, மறைக்க முடியாத சத்தியம். ஆமேன். ஆக வருகின்ற நாள் நம்முடைய இதிலேருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், அந்த சின்ன பையனுக்கு பெரிய காரியங்கள் இருக்காது, இருந்தாலும் அவனுக்கு உள்ளதை அவன் கொடுத்தான், இருந்ததை அவன் கொடுத்தான். அதே போல் நாமும் ஆண்டவருக்கு நம்முடைய நேரத்தை கொடுப்போம், நம்முடைய சக்தியை கொடுப்போம், நம்முடைய வீட்டை கொடுப்போம், நம்முடைய பொருளாதாரத்தை, அந்த மற்ற காரியங்கள் என்னென்ன நம்முடைய சேமிப்பு இருக்கிறதோ அதையெல்லாம் ஆண்டவருக்கு கொடுக்கும்போது அதை ஆண்டவர் ஆசீர்வதித்து அநேகருக்கு பிரயோஜனமாக்கி தருவார். ஆக நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம், மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதற்கு நாம் வாய்க்காலாக இருப்போம் என்ற ஒரு சத்தியத்தை நாங்கள் நினைப்பூட்டி இந்த ஒரு சின்ன நிகழ்வை நிறைவு செய்கிறேன். கர்த்தருக்கே எல்லா கனமும் மகிமை உண்டாவதாக. ஆமென்.